ஹாய் கைஸ், பி ஹாப்பி. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி காலையில் மச்சான் வந்துட்டு தோட்டத்தில் ஃபுல் ஒர்க்கில் இருந்தாங்க. அவங்களுக்காக பல வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தாங்க ரொம்ப நிறைய கஞ்சி வச்சு கொண்டு போய் கொடுத்தேன். அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. மார்னிங் ஒரு 6:30 6:50 அந்த ரேஞ்சில் நாங்கள் அங்கே போயிட்டோம். ஸோ நானும் பாப்பாவும் அவங்களுக்கு குடிக்கிறக்கெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கேயே நாங்களும் உட்காந்து குடிச்சிட்டு எனக்கு ஒரு ஒர்க்கு, பாப்பாவுக்கு ஒரு ஒர்க்குன்னு ரெண்டு ஒர்க்காக டிவைட் பண்ணி கொடுத்தாங்க. ஒன்றும் பெரிய ஒர்க்கில் இல்லைங்க. இது அவங்க காமிக்கிறேன் பாருங்கள். அந்த குழிக்குள்ளே கரெக்டாக தண்ணி நம்பிடுச்சோடனே அடுத்த குழியில் கரெக்டாக விழுகுதா, செடி ஏதாச்சும் சாஞ்ச மாதிரி இருக்கா, இதை மட்டும் நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆளுக்கு ஒரு ரோவாக பிரித்து அந்த ஒர்க் பார்த்தோங்க. காலையிலேயே நாங்கள் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப் டு பார்த்திங்கன்னா ஒரு 8:30 9 o'clock வரைக்கும் நாங்கள் 3 பேருமே தோட்டத்துக்குள்ளே தான் இருந்தோம். ஸோ எனக்கு கொடுத்த ஒர்க்கை கொஞ்சம் முடிச்சிட்டேன். அப்புறம் பாப்பா வந்துட்டு அவளோட ஒர்க்கை முடிச்சுட்டு மறுபடியும் அவங்க கூடயே போயிட்டான். அவங்க கூட போயிட்டு 2 பேரும் என்னடா பண்ணுறாங்கன்னு சுற்றி முற்றி பார்த்தா இன்னும் நிறைய ஒர்க் இருக்கும் போல். ஏதாவது பூடு முளைச்சிருந்தா எடுத்து விடணும். அதுக்கப்புறம் ஏதாவது ட்ரிப்பில் தண்ணி வராமல் இருந்தால் அதை பார்க்கணும் மாட்டாருக்கு. அதே மாதிரி சப்போஸ் ஒரு முருங்கை ஏதாவது முளைக்காமல் இருந்ததுன்னா தப்பு விதை போடணும். அந்த மாதிரி நிறைய ஒர்க் இருக்குன்னு 2 பேரும் பயங்கரமாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. சரி, நம்ம என்னடா பண்ணுறது சுற்றி முற்றி பார்த்தா கொக்கா பறந்துட்டுருக்கு. இதில் டாய போட்டிருக்காங்கன்னு பார்த்தா ஆல்ரெடி கொள்ளெல்லாம் போட்டு அது காஞ்சு அதை வந்து ஆளுகளும் அறுத்துட்டு இருந்தாங்க. சரி, நம்மளுக்கு கொடுத்த ஒர்க்கை முடிச்சிச்சு, அங்கே தான் போய் ஹெல்ப் பண்ணலான்னு பார்த்தா நீ அங்கே போகாமல் இருக்கிறதாமோ, நீ பண்ணுற பெரிய ஹெல்ப்பு இங்கேயே உட்காந்து வேடிக்கை மட்டும் பார்த்துட்டுரு அப்படின்ட்டாங்க. நம்மளுக்கு அதுக்கு சொல்லவா வேணும். சரி, ஓகே, எந்த குழியே என்னது டேமேஜ் இருக்கா என்ன எதுவும் பார்க்கலான்னு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓரளவுக்கு பார்த்துட்டு இருந்தாங்க. பார்த்து முடிச்சுட்டு மறுபடியும் சுற்றி முற்றி பார்த்தா இவங்க 2 பேர்த்தையும் காணோம். இப்போ பார்த்தா கண்ணு கெட்டுறது கொஞ்சம் தள்ளியில் போயிட்டாங்க. இருக்குங்க, நான் வந்து ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதனால் கிட்ட தெரியுற மாதிரி இருக்குது. அது லாஸ்ட்டே போயிட்டாங்க. அவங்க 2 சின்சியராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் ஜஸ்ட்டு ஆளுகளையும் இவங்களையும் வீடியோ மட்டும் எடுத்துகிட்டு ஒரு ஓரமாக உட்காந்துட்டேங்க. அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு என்ன வருமோ, நம்மளுக்கு என்ன தெரியுமோ அதானே நம்ம பண்ண முடியும். அந்த கான்செப்டில் நான் சிவனேன்னு உட்காந்துட்டேங்க. ஸோ இவங்க மட்டும் தான் வேலை செய்கிறாங்களா. இன்னொரு காட்டுலேயும் வந்துட்டு இன்னும் 2-3 பேர் வந்துட்டு கொள்ளெல்லாம் அறுத்துட்ருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்ப தூரம் போகணுங்க. அதனால் நம்மளுக்கெல்லாம் அதில் கையில் ஆகாதுன்ட்டு கம்முன்னு உட்காந்துட்டேங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி தண்ணி ஒழுகுனா எங்கெங்கே தண்ணி வரலீங்க, இதை மட்டும் சொல்கிறதா இன்றைக்கி ஒர்க்குங்க. வீக்கெண்டில் அதுவும் 6:45 7 மணி வாக்கில் இந்த மாதிரி ஹெவி ஒர்க் யாராவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. தேங்க்யூ.